என்னென்ன இருக்கு உங்ககிட்ட? என்கிட்ட வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ் இருக்குப்பா. ஒயிட் ரைஸ்க்கு மீன் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல். ஓகே. அப்பளம். பார்சல் அப்படியே 60 ரூபாய். 60 ரூபாய். ஆமா. மீன் சாப்பாடு? அதான் சாப்பிட்டு வந்து வேலை செய்யறவங்க நிறைய பேர் வாங்கி போவாங்கப்பா. வருவாங்க. அவங்களுக்காக தான் இந்த 20 ரூபாய் சாப்பாடு ஆக்கிட்டேன். 30 ரூபாய் வச்சுட்டு இருந்தேன். சரி சரி. நிறைய பேர் இங்க கோர்ட்டுக்கு வர்றவங்க எல்லாம் 20 ரூபாய்க்கு கொடுமா, நாங்களே ஒரு கஷ்டத்துல வரோன்றாங்க. சரி சரி பரவாயில்ல அப்படின்னு 20 ரூபாய் சாப்பாடு ஆக்குனதே அதுக்காக தான். வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி விலையை பொறுத்து. ரொம்ப விலையா இருந்துச்சுன்னா அந்த மீன் போனோம். கொஞ்சம் விலை எப்படி இருக்கு, விலை கட்டுப்படி ஆகிற மாதிரி கட்டுப்படி ஆகணும். சரி சரி. அது மாதிரி இது வந்து வெஜிடபிள் குஸ்கா. இது வெஜிடபிள் குஸ்கா. இது எவ்வளோ? இது 30 ரூபாய். 30 ரூபாவா? சரி. இது வந்து புளி சாதம். இது புளி சாதம். பாக்ஸ்ல 25 ரூபாய். சரி சரி. அந்த பொட்டல 20 ரூபாய். பாக்ஸ் இதுக்காக. ஆமா, பாக்ஸ் 5 ரூபாய் ஆகுது. ஓகே ஓகே. எப்படி இருக்கு சாப்பாடெல்லாம்? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். என்ன உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் இதுல? எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கும். 10 பேர் வேலை செய்றோம். 10 பேர் இங்க வாங்குறீங்க. நீங்க தான் டெய்லி வாங்குறீங்களா? உங்க பேரு? கார்த்திக். சரி சரி. ஹலோ, வெல்கம் டு ஃபுடி ஷேக் இந்தியா. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னாக்கா, வேலூர் சத்துவாச்சாரி கோர்ட்டுக்கு முன்னாடி சரஸ்வதி அக்கா கடைக்கு வந்திருக்கோம். இங்க பல வகையான ரைஸ் வெரைட்டி வச்சிருக்காங்க. வெறும் 50 ரூபாய்க்கு கொடுத்தா வயிறு நிரம்பி சாப்பிட்டு போகலாம். வாங்க என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடுக்குள்ள போகலாம். லெமன் ரைஸ், தயிர் ரைஸ், புளி ரைஸ், தக்காளி ரைஸ், வெஜிடபிள் குஷ்கா, நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க அக்கா. என்ன உங்க பேரு? சரிங்க, சரஸ்வதி அக்கா. என்னென்ன அக்கா இருக்கு உங்ககிட்ட? என்கிட்ட வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ் இருக்குப்பா. ஒயிட் ரைஸ்க்கு மீன் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல். ஓகே. அப்பளம். பார்சல் அப்படியே 60 ரூபாய். 60 ரூபாய். ஆமா. மீன் சாப்பாடு? அதான் சாப்பிடுறவங்களுக்கு அதே மாதிரி தான். மீன் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் வச்சுதான் கொடுப்போம். 50 ரூபாய். சரிங்க. வறுத்த மீன்? வறுத்த மீன் 30 ரூபாய். 30 ரூபாய். என்ன மீன் போடுறீங்க? வவால் மீன் போடுவேன், காணாங்கழுத்தி போடுவேன், எந்த மீன் வேணாலும் போடுவேன். ஆனா டெய்லி ஒரு வெரைட்டி போடுவேன். 30 ரூபாய். சரிங்க. எந்த லொகேஷன்ங்க இது? இது வந்து சத்துவாசாரி நம்ம சாலை கங்கையம்மனுக்கு கோயிலுக்கு எதிர்க்க கோர்ட்டுக்கு முன்னாடி முன்கேட்டு. சரிங்க சரிங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 3 வருஷமா போட்டுக்கிறேன். 3 வருஷமா இருக்கீங்க. சரிங்க சரிங்க. இது கரெக்டான லொகேஷன் வந்து நம்ம சென்னை பெங்களூர் ஹைவே. இது வந்து பின்னாடி வந்து கோர்ட்டு இருக்கு, சத்துவாச்சாரி வேலூர் கோர்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து சரஸ்வதி அக்கா கடை இருக்கு. உருளைக்கிழங்கு பொரியல். என்ன ஆகாது? உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம் இருக்கு, ரசம், சாம்பார். சாம்பாருங்களா? சரிங்க. வேற? இது ரசம். இது வந்து சாப்பாடு. இதுல வந்து முட்டை கிரேவி இருக்கு. இது மீன் குழம்பு. இது மீன் குழம்புங்களா? மீன் குழம்பு. பேடிஎம்மில் 50 ரூபாய் பெறப்பட்டது. நான் வறுத்த மீன் தான் சொல்றேன்.
தக்காளி 2 பிரிச்சு வருவாங்க. டெய்லி வந்து வேலை செய்யறவங்களாம் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்கப்பா. வருவாங்க. அவங்களுக்காக தான் இந்த 20 ரூபாய் சாப்பாடு ஆக்கிட்டேன். 30 ரூபாய் வச்சுட்டு இருந்தேன். சரி சரி. நிறைய பேர் இங்க கோர்ட்டுக்கு வர்றவங்க எல்லாம் 20 ரூபாய்க்கு கொடுமா, நாங்களே ஒரு கஷ்டத்துல வரோன்றாங்க. சரி சரி பரவாயில்ல அப்படின்னு 20 ரூபாய் சாப்பாடு ஆக்குனதே அதுக்காக தான். எல்லா டப்பாக்கும் வேணுமா? 6 முட்டை ஆகுது. இருங்க 6 முட்டை ஆகுது. 165 ஒரு 60 225 ஒரு 60 225. இது என்னங்க சாதம்? அது இது வந்து வெஜிடபிள் குஸ்கா. இது வெஜிடபிள் குஸ்கா. இது எவ்வளோ? இது 30 ரூபாய். 30 ரூபாவா? சரி. இது வந்து புளி சாதம். இது புளி சாதம். பாக்ஸ்ல 25 ரூபாய். சரி சரி. அந்த பொட்டல 20 ரூபாய். பாக்ஸ் இதுக்காக. ஆமா பாக்ஸ் 5 ரூபாய் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. சார் சொல்லுங்க சார். தயிர் சாதம் எவ்வளோ? அப்படின்னா வரேன். 20 ரூபாய் கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்க நம்ப மாட்டீங்க பாருங்க. சில்லறையே இல்லை எனக்கு. தயிர் சாதம் எவ்வளோ? எல்லாமே 25. எல்லாமே 25 தான். பாக்ஸோட. பாக்ஸ் இல்லாத வந்து 20 ரூபாய். சரி சரி சரி. அதனால வந்து குஸ்கா மட்டும் வெஜிடபிள் குஸ்கா மட்டும் சரி 30 ரூபாய். சரி சரி. முட்டை எவ்வளோ? 10 ரூபாய்ப்பா. 10 ரூபாய். தனித்தனியா கட்டி கொடுவாங்க. எல்லாம் கட்டி வச்சிடுறீங்க. அது மாதிரி அவங்களுக்கு கட்டி கொடுத்துருவோம். சரி சரி சரி. அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி. சரி சரி. அதனாலதான் நம்ம கடையை தேடி வர்றது நிறைய பேர். ஓகேக்கா. என்னாலதான் நிறைய பண்ண முடியல. செய்ய முடியல. செய்ய முடியல. ஆமா. நீங்க ஒரே ஆளா? ஆர்டர் வேற தருவாங்க. நானும் எங்க பையனும் சரி சரி. 2 பேர் தான் வேலை செய்யறது. அதனால நிறைய செய்ய முடியல. ஆர்டர் எல்லாம் குடுக்குறாங்க. ரொம்ப செய்ய முடியல என்னால. சரிக்கா. அது நல்லா இருக்குமா நீங்க செஞ்சு தர்றது? தானம் அனாத ஆசிரமத்துக்கு பசங்களுக்கு தானம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தேவைங்க காரியம் இந்த மாதிரி தேவைங்களுக்கு எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க ஆர்டரு. ஒரு 50 சாப்பாடு 30 சாப்பாடு அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். ஏன்னா கடை வேலையும் பார்க்கணும், அவங்களுக்கும் கொடுக்கணும். அதனால நான் கரெக்டா செஞ்சு கொடுத்துறது. சரி. முட்டை மசாலா. வேற ஏதாவது சொல்லுங்கக்கா. வேற என்ன சொல்றது, மக்களுக்கு நல்லதா செஞ்சு கொடுக்கணும். நம்ம வீட்டு சமையல் எந்த ஒரு கலப்படம் அதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டு மிளகாத்தூள் அரைச்சி நல்லபடியா செஞ்சு 4 பேர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு தான் நிறைய பேர் வராங்க இங்க. ஏன்னா இந்த மீன் குழம்பு நல்லா இருக்கு, எங்கேயுமே ஹோட்டல்ல கூட அந்த அளவுக்கு இல்லக்கா நல்லா இருக்குன்னு வருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நிறைய பேர் வந்துருவாங்க கோர்ட்டுக்கு வந்து. என்னால சமாளிக்கவே முடியாது. ஆமா, இப்போ வந்து இந்த டைம்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 1:30 மணி ஆயிடுச்சுனாக்கா மொத்த பேரை உள்ள இருந்து வர்றவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. ஆமா, அதனாலதான் முன்னாடியே பார்சல் எல்லாம் கட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா கொடுக்கும் போது கஷ்டமாயிடும். வர்றவங்க எல்லாம் எனக்கு கொடு உனக்கு கொடுக்கும் போது நான் யாருக்கு கட்டி வச்சிருவேன். வேலை செய்யறவங்க எல்லாம் அடிக்கடி வருவாங்க போவாங்க. அவங்களுக்கு எல்லாம் கட்டி வைக்கிறதுனால ஈஸியா இருக்கு. ஆமா, நம்ம வீட்டு முறையே தான். நம்ம வீட்டுல எப்படி சாப்பிடுறோமோ அப்படிதான் இதெல்லாம் இது பண்றது. அஜினமோட்டோ எல்லாம் போடவே மாட்டேன் நான். ஏன்னா நம்ம எப்ப வீட்டுல நம்ம சாப்பிடுற டேஸ்ட் தான் நம்ம மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். அவங்களுக்கும் அது வந்து பிடிக்கணும். ரெகுலரா சாப்பிடுறாங்க வேலை செய்யறவங்க, அவங்க உடம்பு பாதிக்க கூடாது. நிறைய ஹோட்டலுங்க எல்லாம் போய் சாப்பிட்டு உடம்பு கெட்டு போகுதுன்றாங்க. சரி, நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம இந்த தொழில் பண்ணோம்னா 4 பேர் சாப்பிட்டு போறவங்களுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியம், நம்ம கிட்ட சாப்பிடுறதுனால அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க வேலை செய்யறவங்களுக்கு கரெக்டா இருக்கு. அது என்னத்துக்குப்பா அந்த டேஸ்டுக்கு அதை சேர்க்கணும். அது தேவையே இல்லை. டேஸ்ட் தான் தேடி வராங்க. டேஸ்ட்ன்றதுக்காக வர்றதை விட நம்ம வீட்டு சமையல் தான் முக்கவாசி வராங்க. கரெக்ட். கஸ்டமர்ஸ் வந்துனே இருக்காங்க அக்கா, பார்சல் கட்டிக்கினே இருக்காங்க, ரொம்ப பிஸியா இருக்காங்க அக்கா. நீங்களும் வந்தாக்கா ட்ரை பண்ணுங்க.
சிரிச்ச முகத்தோட பரிமாறுறாங்க சரஸ்வதி அக்கா. நீங்களும் வந்தாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு டேஸ்டும். வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு அப்பளம் வச்சு கொடுப்பேன். நல்லா இலையை கிளீன் பண்ணி அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா சாப்பிட்றவங்க நம்ம என்னதான் கழுவி வச்சா கூட அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. ஆமா ஆமா, இவங்க கழுவுனாங்களோ கழுவுலையோ நினைப்பாங்கல்ல, அவங்க காசு கொடுத்து சாப்பிட்றாங்க. கரெக்ட். அந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடணும். நம்ம வீட்டில் இருக்கவங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. பொட்டல் தான் இருக்குது 20 ரூபாய். அந்த தம்பிகிட்ட கேளுங்க, அவர் டெய்லி தான் வாங்குறாரு. இவர் டெய்லி வாங்குறாரா? நீங்க எப்படி இருக்கு சாப்பாடெல்லாம்? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். என்ன உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் இதுல? எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க தான் டெய்லி வாங்குறீங்களா? உங்க பேரு? கார்த்திக். சரி சரி. அதான் எனக்கும் ஒரு மீன் சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்க சொல்றேன். அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மீன் கறியும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் வந்தாக்க ட்ரை பண்ணுங்க. சாம்பார் ரசம் எல்லாம் கொடுக்குறீங்க. மீன் கறி, மீன் குழம்பு, சரி, ஒரு பீஸ் மீன் போட்டு எல்லாம் சேர்த்து 50 ரூபாய், 60 ரூபாய். பார்சல் 60 ரூபாய், சாப்பிட்றதுக்கு 50 ரூபாய். இதே பார்சல் கட்டுறதுனாலதான் 60 ரூபாய் வாங்குறோம். இந்த கவர் எல்லாம் ஆகுது. அது இல்லாத கொஞ்சம் பார்சல் போது கூட வச்சு கொஞ்சம் கட்டணும். சாப்பிட்றவங்க முன்ன பின்ன சாப்பிடுவாங்கப்பா. சரி சரி. மீன் வாசனை பயங்கரமா இருக்குதா? என்ன போடுறீங்க மசாலா? மீன் குழம்பு இவ்வளோ ஒரு பீஸ் போட்டு சாம்பார், ரசம், பொரியல். மீன் கறியும் வெரைட்டி மாத்தினே இருப்பீங்களா? மீன் கறி கூட மீன் தனித்தனியா மாத்துவீங்க? மீன் ஒரு நாளைக்கு ஒரு விலையை பொறுத்து. சரி சரி. ரொம்ப விலையா இருந்துச்சுன்னா அந்த மீன் போடுறோம். அந்த மாதிரி கொஞ்சம் விலை எப்படி இருக்கு, விலை கட்டுப்படி ஆகிற மாதிரி. கட்டுப்படி ஆகணும். சரி சரி. அது மாதிரி $60
பரவாயில்ல, 60 ரூபாய்க்கு ஒர்த்து இது. காட்டுங்க. இந்த சாப்பாடு, சாம்பார், ரசம், பப்பாடு, உருளைக்கிழங்கு கூட்டு, மீன் கறி எல்லாம் இருக்கு. 60 ரூபாய்க்கு ஒர்த்து. நீங்களும் இந்த பக்கம் வந்தாக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சத்வாச்சாரி கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கு நம்ம சரஸ்வதி அக்கா கடை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.